உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த வேதாகமம் இல்லை என்றால் நான் வழிதவறி போயிருப்பேன் அல்லவா? இது என் வாழ்க்கைக்கு ஒரு திசை காட்டி அல்லவா? அநேகரை நீதிமான்களாக்க இந்த பரிசுத்த வேதாகமத்தில் விலையேற பெற்ற ஜீவனுள்ள வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறீர் அல்லவா? இது எவ்வளவு மேன்மையானது! செல்போனில் பைபிளை பார்ப்பதல்ல, புத்தகமே கைகளுக்கு ஆபரணம். இது உங்கள் கைக்கு ஒரு அலங்காரம். இதை நான் ஒதுக்கி வைத்தால் என் வாழ்க்கை பாழாகிவிடும். இது எனக்கு வேண்டும். நான் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை அணைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஒரு தெய்வீக புத்தகம். இதை வாசிக்காமல் வீடுகளில் உள்ள வாலிபர்கள் எப்படி வழிதவறி போகிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் வேண்டாம். இது மிகவும் வருத்தமான விஷயம். பிள்ளைகள் கெட்டு போறாங்க. சிறு பிள்ளைகள் செல்போன் இல்லை என்றால் சோறு சாப்பிட மாட்டார்கள். ஐபாட் காட்டினால்தான் அவன் ஒரு வாய் சோற்றை விழுங்குவானாம். என்ன நம் குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது? பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்ய சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். தாய்மார்கள் எங்கே ஜெபிக்கிறார்கள்? தாய்மார்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. அது எவ்வளவு பெரிய இழப்பு! நம் பிள்ளைகளுக்காக நாம் செய்யும் முதலீடு. ஜெபத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது? உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீடு ஜெபம். அதனால தான் என் ஜனங்கள் என்னிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பேன்.